ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஃப்ஆர் குக்கிங். இன்றைக்கு சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் தம் பிரியாணி செய்வதற்கான இன்கிரிடியன்ட்: ரைஸ் அரை கிலோ, சிக்கன் அரை கிலோ, ஒனியன் 5, டொமேட்டோ 4, கிரீன் சில்லி 5, கருவேப்பிலை 2 நெட்டி, ரெம்பை 2 நெட்டி, இஞ்சி 25 கிராம், கார்லிக் 50 கிராம், பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏலக்காய், கரம் மசாலா, சீரகம், பட்டை 2 கிராம், ஸ்டார் நைஸ் 4, கிராம்பு 4, மிளகு 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். முதல்ல ஒனியனை ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். அதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வைத்துக் கொள்வோம். பேன் காய்ந்ததும் சன்ஃப்ளவர் ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கொள்வோம். ஒனியனை போட்டுக்கொள்ளலாம். இப்போ இந்த ஒனியனை நல்லா பொன் நிறம் ஆகுற வரைக்கும் வறுத்தெடுக்கணும். இத மாதிரி இந்த ஒனியன் திரைய தம் போடும் போது பிரியாணி மேலே போடலாம். பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை ஒரு பவுல்ல போட்டுக்கொள்வோம். இனி அடுத்த கட்ட செயல்முறையை பார்க்கலாம். பிரியாணி செய்வதற்காக பாத்திரத்தை அடுப்பில் வைத்து எண்ணெய் 75 மில்லி ஊற்றிக்கலாம். இப்போ ஒனியன் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்குவோம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் நைஸ், மிளகு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்படி பொன் நிறமாகும் வரைக்கும் வறுத்தெடுக்கலாம். இப்போ நச்சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை, ரம்பலை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கிரீன் சில்லியையும் சேர்த்துக்குவோம். தக்காளியை சேர்த்து தக்காளி மசியும் வரைக்கும் வதக்குவோம். 100 கிராம் தயிர் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக் கொள்வோம். 700 மில்லி தண்ணி சேர்த்து பாத்திரத்தை மூடி வைப்போம். தண்ணி கொதி வந்ததும் கழுவி இருக்கின்ற சிக்கனை சேர்த்திடலாம். சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு போடுங்க. இன்னும் 5 நிமிடங்கள் சிக்கன் வேகட்டும். பாத்திரத்தை மூடி வைங்க. இன்னொரு பாத்திரத்தை எடுத்து 1.5 லிட்டர் தண்ணியை சேர்த்து அதில் ஸ்டார் நைஸ், ஏலக்காய், ரம்பலை சேர்த்து கொதிக்க விடுங்க. அதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொதி வந்ததும் கழுவி வைத்திருக்கின்ற ரைஸை போடுங்க. ரைஸ் ஒரு நிமிடத்தில் வெந்திடும். ரைஸ் அரைப்பதம் வெந்ததும் ரைஸை வெளியே எடுத்து வடித்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தை திறந்து வடித்து வைத்திருக்கின்ற ரைஸை சேர்க்கலாம். சேர்த்திட்டு நாம் ஃப்ரை பண்ணி வைத்திருக்கின்ற ஓனியனை இந்த மாதிரி போட்டு விடலாம். போட்ட பிறகு அதன் மேல் ரைஸை போட்டுட்டு திரும்பவும் ஓனியனை போட்டு விடலாம். இப்போ தம் போட்டுக்கலாம். 20 நிமிடங்களுக்கு பாத்திரத்தை மூடி வைங்க வச்சிட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கலாம். 20 நிமிடம் கழிந்ததும் பாத்திரத்தை சுற்றி ஆவி வரும். இப்போ பாத்திரத்தை திறந்து பார்க்கலாம். சுவையான தம் பிரியாணி தயார். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆழ்ந்தர ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.